விஜயே நான் கேட்குறேன், நல்லா தான்டா இருக்கிற, உலக்க மாதிரி தான் இருக்கிற. அந்த வெள்ளத்தில் உன்னால் நடந்து போயிட்டு மக்களை போய் சந்திக்க முடியாத உன்னால்? அப்படின்னா நீ பெரிய ஸ்டார், அப்படின்னா உன்னை வந்து உனக்கு பண்ணிடுவாங்க. மக்களை சந்திக்கிறதுக்கே முடியாத திராணி இல்லாத நீ முதலமைச்சராக வந்து என்ன கிழிச்சிருவேன்னு கேட்குறேன். நான் கேட்குறேன் சார், விஜயை கண்டிக்கிறேன். வயிற்றுக்குலாம் சோறு தின்றவங்களாம் இதில் வேறு ஏதாவது தின்றவங்களாம் தெரில. சூடு சொரணை ஏதாவது இருக்குதா, உணர்வு இருக்கா? இவ்வளோ பாதிப்பு கண்ணீர் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 33 வருஷம் சினிமாவில் முடிச்சு கிழிச்சிட்டாரு, அதனால் நான் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்கத்தேர் இருக்கிறேன், அதுவும் மகளிர் சார்பாக, இதெல்லாம் விளங்குறதுங்களா இதுங்கெல்லாம்? வயநாட்டில் வந்து இவ்வளோ பெரிய கேரளா நடந்தது, நிலச்சரி வருது, எல்லா நடிகரும் காசு கொடுத்தாங்க, சூர்யாவும் காசு கொடுத்தாங்க. விஜய் வந்து இது வரைக்கும் ஈரக்கை கூட உதறவே இல்லை. இதை நான் பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறேன். கேபிஒய் பாலான்னு ஒரு இப்போ சமீபத்தில் போயிட்டு ஒரு வீட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்குறாரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். அது நிறைய பரவலாக நிறைய செஞ்சு ஆம்புலன்ஸ் அது இது நிறைய செஞ்சுருக்காங்க. நடுவில் என்ன கேட்டால் அவன் அந்த தேவையில்லாமல் அந்த லாரன்ஸ் கூட போய் சேர்ந்தவொடனே இலுமினாட்டின்னு சொல்லிட்டானுங்க. அது போயிருக்கூடாது. அவன் ஒரு விளம்பர வெறி. அவன் ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளம் வாங்குறீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபான்றது எத்தனை மடங்கு கீழே யோசிச்சு பாருங்கள். தெளிக்கிற அவ்வளோதான். இது இப்படி தெளிப்பாங்க தெரியுங்களா? அதுதான் பாண்டே மாதிரி அறிவாளிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா இது ஆமோதிக்கிறாங்க. என்னென்னு கேட்டால் இவெல்லாம் எப்படி தான் இவ்வளோ நாள் சீனியர் ஜேர்னலிஸ்டாக இருந்தான்னு கேட்டால், சார் நடிகனை பார்க்கறது கூட்டம் வரும் தான் சார் செய்யும். விஜய் நடிகர் இல்லையா? நடிகர் இல்லையா? எவ்வளோ பெரிய நடிகனாக இருக்கட்டும், பின்னாடி போகிறதுனா வாய் வழியாக போகிறோம், அப்போ நான் வேறு மாதிரி பேசுவேன். எனக்கு ரொம்ப கோவம் வருது எனக்கு. கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவேரா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். மழை பாதிப்பு சென்னையை காட்டிலும் மிக அதிக பாதிப்பு வந்து விழுப்புரம் அந்த பகுதிகளில் ரொம்ப அதிகமான பாதிப்பு ஏற்பட்டு, வட மாவட்டங்களில் விழுப்புரம், திண்டிவனம் பகுதிகளில் ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பு. பாண்டிச்சேரி வரைக்கும் பாதிப்பு. அமைச்சர் பொன்முடியை சேரெல்லாம் வாரி அரைச்சி எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. கண்டிப்பாக. திருவண்ணாமலை பகுதியில் பார்த்திங்கன்னா மலைச்சரிவு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்குது. இங்கே விஜய் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை கூப்பிட்டு போயிட்டு நிவாரணப் பொருட்கள் அவங்க வீட்டில் அவங்க கட்சி ஆஃபீஸில் கொடுக்குறாரு. வந்து என்னப்பா, அதாவது இங்கே வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்ற ஒரு இது. நிவாரணம்னா என்னென்னா, மக்களால் எங்கேயுமே போக முடியாது. அங்கங்கே குழந்தைங்களை முதியோர்களை வச்சுக்கிட்டு அல்லலப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம தான் தேடி போய் கொடுக்கணும். கண்டிப்பாக. 2015 2005லலாம் ரொம்ப கடுமையான வெள்ள பாதிப்பால் பாதிக்கப்பட்டு இருந்த ஒரு குடும்பத்தில் நானும் ஒரு குடும்பம், நிறைய பேர் அதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நம்மளால் எங்கேயுமே போக முடியாது. இவர் கம்ஃபர்டபுளாக நாங்கள் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வந்து சாப்பாடு போட்டு நிவாரணம் கொடுத்தேன். அதாவது அரசியலையே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஃபஸ்ட்டு பார்ட் டைம் அரசியல்வாதியாக இருந்த விஜய் இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியலில் கையில் எடுத்திருக்காரு. அவங்களுக்கு இடம் கொடுத்த, அதாவது மாநாட்டுக்கு இடம் கொடுத்தவங்கள அங்கே போயிட்டு அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்கள கௌரவிக்காமல் அவங்களையும் கூப்பிட்டாரு. அதோட விமர்சனம் ஆகலை. இங்கே என்னென்னா, நிவாரணப் பொருட்கள் பனையூருக்கு வந்து வாங்கிக்கோங்க. இங்கே எங்கேயும் சென்னைக்கு அருகாமையில் இல்லை. பனையூர் எவ்வளோ தூரம் தெரியும். இந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க விஜய்? இந்த போக்கு தான் ஒருவேளை இப்படி பண்ணலாம் இனிமேல் விஜய். இதுக்கு அடுத்த ஸ்டெப்புனா இதோட கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணோன்னா, யாராவது கட்சிக்காரங்க நீங்கள் வந்து செத்து போயிட்டாங்கன்னா உங்கள் பணத்தை இங்கே வந்து பனையூர் கொண்டு வந்துடுங்க, அங்கே மாலை போட்டுறேன், அங்கே மாலை போட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அட்வான்ஸாக பண்ணால் இனிமேல் சாவணும்னு கொஞ்சம் ஒரு உயிர் ஊசலாடுற மாதிரி யாராவது இருந்தீங்கன்னாக்கா நேராக என் வீட்டு வாசலையாக வந்து அங்கேயே வந்து செத்துடுங்க, அப்படியே ஒரு மாலை போட்டு இங்கேருந்தே டேக் ஆஃப் பண்ணிக்கலாம் சுடுகாட்டுன்னு கூட சொல்லுவாங்க. இவ்வளோ கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணுவானுங்கன்னு சொல்லி நம்ம நினச்சி கூட பார்க்கவே இல்லை. இன்றைக்கி தான் சார் இப்போ தான் சார் நான் நினைக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா வந்து ஒரு எலைட் பாலிடிக்ஸ், அதாவது கேட்டால் ரொம்ப காஸ்ட்லியான லீடர்லாம் சொன்னாங்க சார் ஒரு காலத்தில். அதாவது திமுக விமர்சனங்களில் வந்து பார்த்திங்கன்னா, ஜெயலலிதானா ஹெலிகாப்டரில் போகிறத விமர்சனம் பண்ணாங்க, அவர் வந்து கொடநாட்டில் போய் தங்குறத விமர்சனம் பண்ணாங்க. எல்லா அரசியல் நடவடிக்கையும் ஒத்துக்கினா வந்து அவங்க ஒரு உயர் வகை பாலிடிக்ஸ், இவங்க வந்து கேட்டால் ரொம்ப காஸ்ட்லியான தலைவர், பார்க்கவே முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ தான் தெரியுது ஜெயலலிதாலாம் எங்கேயோ ஒரு மூளைக்கு போயிடுவாங்க போல இருக்கு. இவன் பண்ணுற பாலிடிக்ஸை பார்த்தா உண்மையாக அப்படி தான் சார். இங்கே ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன் சார். உணவளிக்கிறத மட்டும் தயவு செஞ்சு அது வந்து ஒரு பெரிய தர்ம காரியமாக நீங்கள் வந்து நினைக்காதீங்க. அது விஜய் இப்போது இங்கே ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போகிறீங்க சார், இல்லை நான் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுறேன்னு சொன்னால் அதை நான் வந்து தர்மம்னு சொல்லக்கூடாது சார். நீங்கள் சொல்லணும். நீங்கள் பண்ணிங்கன்னா நான் சொல்லணும், அவர் வந்து ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட்டாருங்க அப்படின்னு சொல்லணும். இங்கே வந்து இவனுக்கு என்ன நினைக்கிறேன்னா, இவன்லே போட்டு இவன்லே அதை வந்து பறைசாட்டுற மாதிரி இருக்குது. கட்சிக்காரன்னு பார்த்தீங்கன்னா சொல்ல கேட்டான், பார்த்தீங்களா அவர் சோறு போட்டார், நீங்கள் சொல்ல இன்னொரு கட்சிக்காரன் என்ன சொல்லலாம்.
சில பேர் சொல்ல கேட்டால் இது வரைக்கும் இதெல்லாம் யாரும் பண்ணலை. இதுதான் நாங்களும் சொல்கிறோம், இது வரைக்கும் யாரும் இதெல்லாம் பண்ணலைன்னா அப்படிப்பட்ட அதாவது கேட்டால் கேனத்தனமாக இது மாதிரி கேனத்தனமாக யாரும் பண்ணது கிடையாது, கேவலமாக பண்ணதே கிடையாது. நான் விஜயகாந்தை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய சூழ்நிலை சார். விஜயகாந்த் வந்து வீட்டில் வச்சு சாப்பாடு போட்டால் ரெகுலராகவே அதை செஞ்சார். புயல் அடிச்சிருக்கு, ஒரு புயலில் வந்து மக்கள் அங்கே வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் களத்தில் போய் நின்னா நான் நடிகன்றதுனால மிகப்பெரிய கூட்டம் வந்துடும். இல்லை சார், பேச்சா இது? இல்லை, விஜய் வந்து போனால் கூட்டம் வருதுன்னே வச்சுக்குவோம், கட்சிக்காரங்களை அனுப்பி அதான் சார் நானும் சொன்னேன். மாவட்டம் சார் நீங்கள் போனால் கூட்டம் வந்துடுங்க. சில பாண்டிய மாதிரி அறிவாளிகள்லாம் என்ன சொன்னீங்கன்னா இது ஆமோதிக்கிறாங்க. என்னென்னு கேட்டால் இவெல்லாம் எப்படி தான் இவ்வளோ நாள் சீனியர் ஜேர்னலிஸ்டாக இருந்தான்னு கேட்டால், சார் நடிகனை பார்க்கறது கூட்டம் வரும் தான் சார் செய்யும். விஜயகாந்த் நடிகர் இல்லையா? நடிகர் இல்லையா? ஜெயலலிதா விட இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்ச்சிகரமான நடிகரா, மக்கள் தலைவரா? என்டி ராமாராவ் நடிகர் இல்லையா? வேறு யாரும் நடிகர்கள் பாலிடிக்ஸ்க்கே வரலையா? இவங்க ஒரு உள்நோக்கத்தோடு சொல்கிறாங்க. விஜயை வந்து இப்படியே இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறவன் இவன் சொல்கிறான், சூப்பர் இப்படியே பண்ணுங்க. எப்படி சூப்பர் இப்படியே பண்ணுங்க, ரொம்ப நல்லா பண்ணுங்க, கரெக்டு தான், தேவையற்ற அசௌகரியம் வந்துடும். இல்லை எனக்கு சார் நீங்கள் சகஜமாக பேசுகிறது நான் கேட்குறேன். சகஜமாக நீ அங்கே கூட நீ என்ன அப்படி சகஜமாக பேசுகிற போகிற? இங்கே நீ என்ன சகஜமாக பேசிட்ட நான் கேட்குறேன். நீ என்ன ஏதாவது வந்து சகஜமாக நான் என்ன சகஜம் சொல்லுங்கள்? நீ என்ன அவங்க வரவங்கிட்ட ஏதாவது சம்மந்தம் பேச போறியா? பொண்ணுக்கு சம்மந்தம் பேச போறியா, இல்லை பிள்ளைக்கு சம்மந்தம் பேச போறியா? சகஜமானா என்ன? நல்லா இருக்கீங்களான்னு கேட்க போகிறீங்க, எப்படி இருக்கீங்க, எது இருக்கீங்க, அவ்வளோதானே. இதில் என்ன சகஜமாக நீ பேசிட்ட நான் கேட்குறேன். அதை வந்து மிகைப்படுத்தி சொல்கிறாங்க, விஜய் சகஜமாக பேச. சார் சகஜமாக நான் கேட்க என்ன சகஜமாக பேசுனேன் சொல்லுங்கள், என்ன சகஜம்? இல்லை, இங்கே என்ன நோக்கம்னா அவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திரம், தெய்வ பிறவி, அவர் வந்து சாதாரண மக்கள் யார் என்ன இதுதான் கோளாறு. எவ்வளோ பெரிய நடிகனாக இருக்கட்டும், பின்னாடி போகிறதுனா வாய் வழியாக போகிறோம், அப்போ நான் வேறு மாதிரி பேசிடுவேன். எனக்கு ரொம்ப கோவம் வருது. எனக்கு இங்கே பரவலாக இந்த மாதிரியான இது இருக்குது. நான் பல நடிகர்களை நான் வந்து நேர் சந்திக்கிறேன் சார். நான் அந்த வாக்கிங் போகும்போது கூட நான் சந்திக்கிறேன் சார். காலையில் குறிப்பிட்ட ஒரு பார்க்கில் நான் வாக்கிங் போகிறேன், நடிகர்கள் கூட தான் வராங்க. அவங்க பாட்டு அவங்க போகிறாங்க, நான் பாட்டு என் போகிறேன். இதில் என்னன்னு கேட்குறேன் நான், என்ன நடிகர் என்னன்னு கேட்குறேன் நான். இல்லை, இந்த எளிய மக்கள் கிட்ட இருக்கிற அந்த மனநிலையும் சார் அதை வந்து அதுதான் அவங்க ஒரு நடிகர்னா சார். நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க சார். அங்கே கொடுக்கப்பட்டது வந்து அதிகபட்சம் ஒரு 800 ரூபா பொருள், அவ்வளோதான். அந்த 800 ரூபா பொருள் வாங்கக்கூடிய சக்தி உள்ளவங்க தான் அங்கே இருந்தாங்க. 800 ரூபாய்க்கு வாங்க முடியாத சக்தி உள்ளவங்க அங்கே வரல. எல்லாருமே 800 ரூபா எத்தனை நாளைக்கு அவங்களுக்கு உதவி? அதை தான் சொன்னேன். இல்லை, அந்த 800 ரூபா வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு பொருள், அதாவது வச்சுக்கிற அளவுக்கு சக்தி உள்ளவங்க அங்கே வந்தாங்கன்னு இல்லை சார், உதவி செய்கிறத இங்கே கொச்சப்படுத்தலை. விஜய் செய்ய அப்படிதான் இல்லை, அப்படி கொண்டு போனால் கூட எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் நம்ம உண்மையை பேசி ஆகணும். ஒரு பக்கம் நீங்கள் வந்து கேட்டால் எவ்வளோ நாளைக்கு இப்படியான ஒரு அரசியல் பண்ணுவீங்க? வெளியே வராத ஒரு அரசியல். இல்லை, இந்த 300 பேருக்கு கொடுத்துருக்காருல்ல, இதனால் 300 எல்லாமே இப்போ புரியுதுங்களா? நானும் பண்ணேன். பல லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க வயநாட்டில். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் கணக்கு போட்டுங்க, 800 ரூபா 1000 ரூபா வச்சுங்க சார். 800 1000 ரூபா வச்சுங்க, 3 லட்ச ரூபா செலவு. உங்கள் சம்பளம் எவ்வளோ? ஒரு படத்துக்கு 200 கோடி. 200 கோடி சம்பளம் வாங்க. ஒரு படம் சார், ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளம் வாங்குறீங்கன்னா சரிங்களா? நீங்கள் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 லட்ச ரூபான்றது எத்தனை மடங்கு கீழே யோசிச்சு பாருங்கள். தெளிக்கிற அவ்வளோதான். இது இப்படி தெளிப்பாங்க தெரியுங்களா? அதுதான். நீங்கள் ஒருக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு 50 லட்சம் செலவு பண்ண சொல்ல, இந்த 3 லட்ச ரூபா செலவு பண்ணதையே நீ ஸ்பாட்டில் இது மாதிரி செலவு பண்ணிடணுன்ற நான். இவெல்லாம் இவருடைய அரசியல் எப்படி ஆச்சு? கலா அரசியல். நான் வந்து மாநாட்டுக்கு நிலம் கொடுத்தனுக்கு சோத்தை போட்டேன், சாம்பார் ஊற்றினேன், குழம்பு ஊற்றினேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இது வேடிக்கை ஒரு ரகசியம் காக்கப்படுது. என்னென்னு கேட்டால், அந்த மாநாட்டில் இறந்தாங்கல்ல அவங்களுக்கு எவ்வளோ தொகை கொடுத்தாங்கன்னு இன்றைக்கி வரைக்கும் ரகசியம். அதுவும் கடுமையாக நம்ம விமர்சனம் கழுவி ஊற்றுன பிறகு போனான். இது சார் வயநாட்டில் போய் போஸ்ட் கொடுத்தான் சார். எவ்வளோ ரசிகர்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்குன்னா கார்லாம் சொட்டையாக கூட ஆயிடுச்சு. வந்து போஸ்ட் கொடுத்தான், எல்லாம் பண்ணான். வயநாட்டில் வந்து இவ்வளோ பெரிய கேரளா நடந்தது, நிலச்சரி வருது. எல்லா நடிகரும் காசு கொடுத்தாங்க. சூர்யாவும் காசு கொடுத்தான். 5 லட்ச ரூபான்னு சூர்யா கொடுத்தது. கார்த்தி ஏதோ கொடுத்தான்னு நினைக்கிறேன். சூர்யா வந்து 5 லட்சம். விஜய் வந்து இது வரைக்கும் ஈரக்கை கூட உதவவே இல்லை. இதை நான் பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறேன். அவனும் ரசிகன் தானே, அவன் கூட சேர்ந்து செல்ஃபி போட்டோலாம் எடுத்தல, எச்ச கையால் கூட காக்கா ஓட்டல. உனக்கு மனசு இல்லை. இங்கே எல்லாரும் விஜயகாந்த் ஆகிட முடியாது சார். நான் மீண்டும் பதிவு பண்ணுறேன் சார். செந்தூரப்பாண்டி படத்துக்கு விஜயகாந்தை வந்து கெஸ்ட் ரோல் நடிக்கிறதுக்கு வந்து நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி எஸ்எஸ்சி கேட்டபோது, நீங்கள் ஏன் என் வீட்டுக்கு வரீங்க, நீங்கள் அங்கேயே இருங்க, தான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு காலில் செருப்பு கூட இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்து தெருவாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா காலில் கூட செருப்பு கூட இல்லாமல் உடனடியாக வந்து வீட்டுக்கே போனால. ஏன் உதவி கேட்குறதுக்கு, ஒருத்தர் உதவி கேட்கறதுக்கு வரதை கூட கேட்டால் நான் வரேன் வந்து உதவி செய்கிறன்றது தான் சார் அங்கே மனசு. அதுதான் நீ உதவி கேட்க வர, எஸ்எஸ்சி உதவி கேட்க வர்றாரு, ஆனால் நான் வரேன். இன்றைக்கி உன்னை மக்கள் தலைவராக வந்து மக்கள் வந்து உன்னை ஒரு ஏற்றுக்கிறாங்கன்னு சொன்னால் நீ இல்லை அவங்கள கடந்து நீங்கள் வந்து அவங்கள தேடி போகணும்.
கேட்டால் நடிகர்னா நான் இப்போ நான் கேட்குறேன், நடிகர்னா உன்னை எப்போ இப்போ மழையில் நனைய மாட்டேன், வெளி உலகத்துக்கு வரமாட்டியா நீ? நான் கேட்குறேன், வெளி உலகத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னா நீ வந்து அவ்வளோ பெரிய காஸ்ட்லின்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வந்து நீங்கள் தண்ணியில் போய் அங்கே 4 ஒரு நீங்கள் கார்லேயே போங்க, ஹெலிகாப்டரில் கூட போங்க, வசதி இருந்தால். பாதிக்கப்பட்ட மக்களை நீங்கள் பார்க்காத இல்ல கட்சி தொண்டர்களை அனுப்பி நிவாரண பணிகள் சரி, அதாவது இப்போ குறிப்பிட்ட சார் இதுக்குன்னே ஒரு எடுப்பு இருக்கிறான்ல. இல்ல சார் இல்லை நான் என்ன கேட்குறேன், இல்லை இதுக்குன்னே கேட்குறேன், மாநில அளவு இங்கே வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், இங்கே மறைக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. அந்த புசியானதில் தான் எல்லாமே கெட்டு சீரழி. ஏன் இப்படி பேசுன்னு கேட்டினா எல்லா வேலையும் பண்ணுறேன். புரிஞ்சுங்க, விஜய்க்கு எல்லா வேலையும் பண்ணக்கூடிய ஆள் தான் பொதுச் செயலர். மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், புரியாதவங்க சொல்கிறேன், விஜய்க்கு எல்லா வேலையும் பண்ணக்கூடிய ஆள் தான் அந்த புசியான. எல்லா வேலையும் என்ன? எல்லா வேலையும் கட்சி வேலையும் சொல்ல மாட்டேன், எல்லா வேலையும். புரிஞ்சுங்க நீங்கள். அப்போது அதனால தான் அந்த பொதுச்செயலர், இந்த கட்சிக்கு பதவிக்கு வந்து பொதுச்செயலர். எல்லாத்தையும் நம்ம புரிய வைக்க முடியும், மக்களுக்கு புரியும். நான் மீண்டும் சொல்கிறேன், எல்லா வேலையும் செய்கிறோம். அப்போ அந்த நபரையே அனுப்பி கூட நீங்கள் அதை வந்து ஒரு நிவாரணத்தை கொடுத்து அனுப்பிச்சிடலாம்ல. ஆனால் கட்சி நிர்வாகிகள் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, விஜய்க்கு வந்து தங்க தேர் வலிச்சிருக்காங்க சார். அப்புறம் ஏதாவது கோவம் வந்துடும். இங்கே வந்து எதோ சொல்ல அந்த நீரவன் போன சொல்லுவாங்க, அரண்மனையை பற்றி எரியும் போது நீரவன் வந்து பிடிர் வாசிந்தானா, இவர் என்னக்கு 33 வருஷத்தில் இவர் என்ன கீழ்ச்சிட்டாருன்னு சொல்லிட்டு வந்து இவருக்கு வந்து தங்கத்தேர் இருக்குது. இப்போ புரியுதுங்களா? பழையபடி ஆயிடுச்சு. இன்னும் அழகு குத்துறது இதுதான். இப்படி தான் அந்த தமிழ்நாடு அரசியலில் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து மயிரா போச்சு. காரணம் கேட்டால் மயிரம் தவிர்க்க முடியாமல் சொல்ல, மயிரா போனது காரணம் கேட்டால் இந்த அழகு குத்திக்கிறது, இது பெரியார் வழிவந்த கட்சிகள் தான். ஆனால் அழகு குத்திக்கிறது இதெல்லாம் வந்து அதிமுக பண்ணது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தேர் இழுக்கிறேன், பால் குடம் தூக்குறேன், அழகு குத்துறேன், ஏன் ஒருத்தர் சிலுவையில் கூட அரைஞ்சிக்கிட்டு பண்ணார். இதெல்லாம் நம்ம சார் இதெல்லாம் வந்து மத சாயத்தோடு பார்க்காதீங்க. மத சார்பாக நம்ம பேசலை. இப்படிலாம் சொன்னாங்க உடனே அப்படி எடுத்துப்பானுங்க சில பேர். இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் நிறைய பார்த்துட்டோம் சார். ஜெயலலிதா இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம் நம்ம. இப்போ மறுபடியும் மீண்டும் ஆரம்பிக்குது. அதுவும் இந்த காலகட்டம் பாருங்க என்ன நடந்துக்கிட்டு இன்னும் அது அறிவு சார். இப்போ புரியுதுங்களா? வயிற்றுக்குலாம் சோறு தின்றவங்களாம் இல்லை வேறு ஏதாவது தின்றவங்களான்னு தெரில. இங்கே என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்குது, வெள்ளம் கரை போட்டு ஓடிட்டு இருக்குது, நிவாரண பணிகள் வந்து இங்கே வந்து கொடுக்கலன்னு சொல்லி ஒரு கட்சி தலைமை விமர்சனங்கள் இருக்குது. கொஞ்சமாக சொல்ல வெற்றி வசனம் சொல்லுவாங்க தெரியுமா? ஏதாவது கொஞ்சமாச்சும் இருக்குதா? சூடு சொரணை ஏதாவது இருக்குதா? உணர்வு இருக்கா? இவ்வளோ பாதிப்பு கண்ணீர் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 33 வருஷம் சினிமாவில் முடிச்சு கிழிச்சிட்டாரு, அதனால் நான் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்கத்தேர் இருக்கிறேன், அதுவும் மகளிர் சார்பாக. இதெல்லாம் விளங்குறதுங்களா இதுங்கெல்லாம்? இப்போ புரியுதுங்களா? இது புஷி ஆனந்துக்கு தெரியாமல் நடந்திருக்கு சார். புஷி ஆனந்த் அப்புறம் சொன்னேன், நான் தான் சொல்லிட்டேன் சார், நடத்தியிருப்பாரு. அவனுடைய தகுதியை நான் சொல்லிட்டேன். விஜய்க்கு எல்லாமும் செயல்படக்கூடிய நபர் புஷி ஆனந்த். சரிங்களா? இதெல்லாம் யார் சொல்கிறேன் சார்? நல்லா இப்போது நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நான் சொல்கிறேன், விஜயை கண்டிக்கிறேன். இப்படியான ஒரு இந்த நிகழ்ச்சி பண்ணுற வீட்டாண்டே வர வச்சு பண்ணுறது இருக்கு பார்த்தீங்களா? மக்கள் இப்போ நிவாரணத்தை விட கேட்டிங்கன்னா, விஜய் வந்து எங்களுக்கு பேசினார், எங்களை உட்கார வச்சு பேசினார், எங்கள் நின்று பேசினார், ரொம்ப வந்து நம்ம வந்து மன்னிச்சுக்குமா, நான் நேரில் வரக்கூடாதுன்னு வந்தாக்கா அசௌகரியம் ஆகிடும், அதனால் நான் வந்து இங்கே வந்துக்கணும் அப்படி மன்னிப்பேன். இப்படியெல்லாம் வந்து இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நிவாரணப் பொருளை விட அப்பா நம்ம ஒரு நடிகரை பார்த்துட்டோம், இந்த நிவாரணப் பொருள் பொருட்டே இல்லை. இந்த மனநிலை வந்து கேவலமான மனநிலை சார். இந்த நடிகர்கள் வந்து மீண்டும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரியார் சொன்னதை கொச்சையாக சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நடிகைகளையும் நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது, நடிகர்களையும் நம்ம கொச்சப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பெரியார் சொன்னது தான் இருக்குது, சொன்னதான் இப்போ வந்து நம்ம பிரதிபலிக்க வேண்டியிருக்கு. நடிகர்களை பற்றி நடிகர்கள்கிட்ட நாடாள விட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம நினைக்கிறோம். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து விஜய் வந்து விமர்சனம் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கை விஜய்கிட்ட இல்லவே இல்லை, குடும்பமே விஜய்கிட்ட இல்லைன்றது ஒன்று இருக்குது. நம்ம அதை பற்றி பேசலை. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே வந்து குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து எல்லா குடும்பத்தையும் நீங்கள் இங்கே வர வைக்கிறீங்க. கேட்டால் நான் பஸ் அனுப்புனேன், வேன் அனுப்புனேன், வேனில் வந்தாங்க போனாங்கன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பயங்கரமான ரிஸ்க்கு. நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, வரும்போதே கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடர்பாடு ஆச்சுன்னா, ஏற்கனவே இங்கே வந்து இதெல்லாம் ஒரு ராங் பாலிடிக்ஸ். இது யார் பண்ணுறாங்கன்னு தெரில. நீங்கள் வேன் வச்சு கூப்பிட்டு வந்தேன், பஸ் வச்சு கூப்பிட்டு வந்தேன், இதெல்லாம் ஒரு பொருட்கள். நீங்கள் முடிஞ்சால் போங்க. ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட நீங்கள் போகாமல் இங்கே சாதாரண வந்து இருக்கிற நடிகர் எல்லாரும் நடிகர் சார். அதனால் ஏன் நான் இங்கே நடிகர்களை கொச்சப்படுத்தக்கூடாது நான் சொல்கிறேன்னா, இந்த கேபிஒய் பாலான்னு ஒரு எவ்வளோ செஞ்சுருக்கிறாரு. இப்போ சமீபத்தில் போயிட்டு ஒரு வீட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்குறாரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்கு வந்து சார் இப்போ கேபிஒய் பாலாக்கு பெட்டிஷனே கொடுக்குறாங்க. அதுதான் சார் கோரிக்கை வைக்கிறாங்க. அதுதான் சார்
எங்க ஊர்ல இந்த பிரச்சனை நீங்க அது இது பண்ணுங்கன்னு ஒரு சார் உண்மையிலேயே சொல்கிறேன் சார், கிராமத்துக்கு அந்த பையன் வந்து அவனுடைய சம்பாதனைக்கு பெரிய கோடிக்கடியாக சம்பாதிக்கிற பையனும் கிடையாது சார். அவன் வந்து அவனால் முடிஞ்சு தான் ஏதோ சம்பாதிச்சான். அது அவனுக்கு தன்னம்பிக்கை இருக்குது, அவனுக்கு போதுமானது ஏதோ வச்சிருக்கானா இல்லையோ, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு செய்கிறான். இது நிறைய பரவலாக நிறைய செஞ்சு ஆம்புலன்ஸ் அது இது நிறைய செஞ்சுருக்கான். நடுவில் என்ன கேட்டால் அவன் அந்த தேவையில்லாமல் அந்த லாரன்ஸ் கூட போய் சேர்ந்தவொடனே இலுமினாட்டின்னு சொல்லிட்டானுங்க. அது போயிருக்கூடாது. அவன் ஒரு விளம்பர வெறி. அவன் யாருக்கெல்லாம் நல்ல பேர் வருதோ அவங்களெல்லாம் சேர்ந்துப்பான் அந்த மாதிரி. சார் இங்கே விளம்பரத்துக்காகவே கூட ஒரு இதுக்கே வச்சுக்குவோம். விஜய்க்கு விளம்பரம் தான் நேரடியாக போயிருந்தா விளம்பரம் கிடச்சிருக்கும், ஆதரவு கிடச்சிருக்கும். இது ஏன் இது செய்ய இல்லை இங்கே நல்லா பண்ணீங்க, இங்கே நல்லா பண்ணீங்க. ரெண்டு நீங்கள் சொன்னதுக்கிற விளம்பரத்தை விட அரசியல் இதில் ஒரு அரசியல் இருக்குது. நீங்கள் வெறும் அறிக்கை மட்டும் வர்றீங்க சார். அங்கே வந்து உதயநிதி போகிறாரு, டைரெக்டாக ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. சிஎம் போறாரு, உதயநிதி போயே விமர்சனம் வருது. விமர்சனம் சார், அது வந்து ஆட்சியாளர்கள் போது பார்த்தீங்கன்னா விமர்சனம் வரும் சார். இங்கே யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர்மேன்லாம் கிடையாது, யாரும் இங்கே வந்து ஸ்பைடர் கிடையாது, ஸ்பைடர்மேன் கிடையாது, யாரும் இங்கே வந்து ரோபோக்கள் கிடையாது, எல்லாரும் இங்கே மனுஷங்க தான். ஆனாலும் வந்து கேட்டால் ஆனால் ஒரு ஆட்சியாளர்னும் போது சில விமர்சனங்கள் வைப்பாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, எங்களுக்கு இது வேணும், அது வேணும், உரிமையோடு கேட்பாங்க. ஆனால் போகிற நடிகர்கள் எல்லார்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உரிமையோடு கேட்க முடியாது. அரசை மட்டும்தான் உரிமையோடு கேட்க முடியும். அரசுக்கு மட்டும்தான் இந்த வந்து இப்படியான வந்து கேட்டால் ஒரு நெருக்கடி இருக்குது, ஒரு கட்டாயம் இருக்குது, கடமை கட்டாயம்னு ஒன்று இருக்குது, கட்டாய கடமை இருக்குது. ஆனால் நடிகர்களுக்கு இல்லையானா நடிகர்களுக்கு இருக்கலாம், அவங்க எண்ணப்படி தான் அந்த கடமை. செய்யணும்னு நினச்சா செய்யலாம், கட்டாயப்படுத்தி கேட்க முடியாது. மக்கள் வந்து சட்டையை பிடிச்சி கேட்க முடியாது. ஆனால் ஒரு அரசை கேட்க முடியும், உரிமையோடு கேட்க முடியும். ஏன்னா வாக்களித்து உங்களை நாங்கள் தேர்வு செஞ்சுருக்கோம், எங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு சொல்ல முடியும். அப்போ ஒரு நடிகர் வந்து நீங்கள் ஒரு அரசியலுக்காக பண்ணணுன்னா கூட வந்துக்கிட்டா அந்த ஸ்பாட்டில் போயிட்டு இப்போ இங்கே கொடுத்த இந்த தொகை இருக்குல்ல, ஒரு வீட்டுக்கு 2000 ரூபா நீங்கள் பணமாக கொடுத்துருந்தாலும் கூட சார் ஒன்றும் பெரிய கட்டுகள் குறைஞ்சிருக்கா சார், சொத்துக்கள் குறைஞ்சிருக்கா சார். கிட்டத்தட்ட ஒரு 5000 ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட சொல்கிறாங்க. ஒரு கேட்டால் வந்து டோட்டல் வந்து எத்தனை கோடின்னு கேட்டால் கணக்கு வழக்கு சொல்கிறாங்க. 10,000 கோடின்றான், ஒருத்தர் நினச்சபடி சொல்கிறானுங்க 30,000 கோடின்றாங்க, எவ்வளோ சொல்கிறாங்க. லண்டனில் சொத்து இருக்குது, அங்கே சொத்து இருக்குது, இங்கே சென்னையிலே இவ்வளோ சொத்து இருக்குது, அது இருக்குது, இது யாரும் தெரியுமா, இந்த சொத்து அவருது, இந்த சொத்து விஜய். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ உங்களை தூக்கி வச்சுட்டாங்க. நீங்களும் 33 வருஷமாக நீங்களும் உருண்டு பிறண்டு பெரிய அளவில் தொகை. இப்போ இதில் என்ன நீங்கள் வந்து பெருசாக இந்த ஒரு 3 லட்ச ரூபா செலவு பண்ணது விளம்பரம் தேடிக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. விஜய் மேலே இவ்வளோ விமர்சனம் இருக்குல்ல, இவர் வந்து ஒரு அறிக்கை விட்டுறாரு. புயல் எப்போதும் பேரிடரையும் பெரும் பாதிப்பையும் மக்களுக்கு உண்டாக்கும் ஒரு இயற்கை சீற்றமே, அதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. இருப்பினும் எவ்வளவு பெரிய புயல் இயற்கை பேரிடர் வந்தாலும் நம்மை காக்க நாம் வாக்களித்து தேர்ந்தெடுத்த அரசு இருக்கிறது, ஆட்சியாளர்கள் உள்ளனர் என்ற நம்பிக்கையுடன் தான் மக்கள் இருப்பார்கள். இப்படி போட்டுட்டு நிறைய ஒரு பெரிய ஒரு இதுவாக அறிக்கை கொடுத்துருக்காரு. சரிங்களா? இப்போ வந்து விஜய் மேலேயே, அதாவது பகுதி நேர அரசியல்வாதி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்கிற அரசியல்வாதின்னு பேர் எடுத்த விஜய்க்கு ஆளுங்கட்சி செய்கிறதுல அதிருப்தி இருக்குன்னா இவர் மேலேயே இவ்வளோ விமர்சனம் இருக்குது. இந்த அதிருப்தி இருக்கட்டும், இவர் திறன்பட செயல்பட்டுட்டு ஒரு தடவை ஏதோ ஒரு எம்எல்ஏ குறைஞ்சபட்சம் அவர் கட்சியில் அவர் நின்று எம்எல்ஏவை ஜெயிப்பாரான்னு தெரில. ஆனால் யாரையும் நம்ம தோற்று போகணுன்னு சொல்லலை, ஜெயிக்கட்டும். குறைஞ்சபட்சம் அவர் தொகுதியாவது அவர் நேரில் போய் தொகுதி மக்களையாவது பார்ப்பாரான்னு தெரில. சார் இந்த விமர்சனம் வைக்கிறதுக்கு விஜய்க்கு தார்மீகம் இருக்கு? நான் தகுதியில் தார்மீகம் தகுதியே கிடையாது. வெறும் இந்த அறிக்கை கோரிக்கை இதெல்லாம் நீங்கள் வைக்க முடியாதா? நான் வைக்க முடியாதா? வைக்கலாம், யார் வேணாலும் வைக்கலாம். பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து நீ என்ன பண்ணன்னு ஒரு கிழிச்சன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. ஒரு சாதாரண மக்களை வந்து ஏழை மக்களை வர வச்சு, வீட்டு பக்கத்தில் மக்களை வர வச்சு, சும்மா பேருக்கு வந்து நடிகரை பார்த்தா போதுன்ற அந்த மாதிரி மனநிலை உள்ள மக்களை வர வச்சுட்டு சும்மா நான் ஒரு 800 ரூபா 1000 ரூபாய்க்குள்ளே வந்து ஒரு பொருளை கொடுத்து நானும் நிவாரணம் கொடுத்துன்னு வந்து ரொம்ப கோவம் வருது எனக்கு. இதையும் வந்து சில பேர் மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பாராட்டுறான். அவனெல்லாம் என்ன இதில் வைக்கிறது, லிஸ்ட்டில் வைக்கிறதே தெரியல. இங்கே நமக்கு வந்து நோக்கம் அது கிடையாது. அது கூட விஜய் விமர்சனம் பண்ணோம், வன்மமாக திட்டணுன்றது நமக்கு நோக்கம் இல்லை. தப்புனா தப்புன்னு சொல்லுவோம். இங்கே வந்து நீங்கள் ஆளுங்கட்சியை வந்து கோரிக்கை வைக்கிறதுக்கோ அறிக்கை வர்றதுக்கோ நீங்கள் வந்து தகுதியே இல்லாத நபர் இல்லை. வெற்றி பெற்றால், ஒருவேளை வெற்றி பெற்றால் தொகுதிக்காவது போய் வாய்ப்பே இல்லைன்ற நான் அவங்களே பணம் இருக்கு, அந்த தொகுதி பக்கத்துலேயே பணம் இருக்கு வர வைப்பாங்க. அதுதான் சட்டசபை. நீங்கள் வந்து ஃபைலே இப்போ சொல்லுவாங்க தெரியுமா, கொடநாட்டுக்கு ஃபைல் கொண்டு போனாங்க. எது சார் கற்பனை கூட பண்ணிப்பாங்க சார். முதலமைச்சர் பதவியெல்லாம் நீங்கள் கனவுல கூட நினைக்க முடியாது. இப்படி செயல்படுறதா நீங்கள் நினைக்காதீங்க. இந்த மக்கள்லாம் இப்போ நான் கொச்சப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. இந்த மக்கள்லாம் வந்து உடனே ஒரு 2 பேர் சொல்லிட்டாங்க, இவர் வந்து எவ்வளோ பேர் ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இவரும் முதலமைச்சராகி வரணுன்றாங்கல்ல. அந்த ஜனங்களை நீங்கள் நம்பாதீங்க. இன்றைக்கி 1000 ரூபா கொடுத்தா இப்படி பேசுவாங்க, 5000 ரூபா கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சராக வந்தால் நல்லா இருக்குங்கன்னுவாங்க. கூட ஒரு 2000 ரூபா கொடுத்துருவாங்க. இது எதுவும் மக்களுக்கு கிண்டல் பண்ணியிருக்காங்க. இந்த மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இப்படியான மக்கள் தான்
ஜெயலலிதா வெள்ள நிவாரணத்துக்கு 2000 ரூபா கொடுத்தபோது ஒரு 6 பேர் தொண்டையில் காலை வச்சுட்டு வாங்கினவங்க. நல்லா புரிஞ்சுங்க, நான் மக்களை குறை சொல்கிற கொச்சப்பட்ட எனக்கு நோக்கம் கிடையாது. ஆனால் இப்படியான சில மக்கள், இந்த ஏழைகள் சொல்லுவாங்கள்ல, அதாவது கேட்டால் அவங்களை குற்றவாளியாக சொல்லணுன்ற எனக்கு நோக்கம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், குற்றவாளியாக சொல்ல. இப்படியான ஒரு அடித்தட்டு மக்கள் இதே ஜெயலலிதா 2000 ரூபா கொடுத்த போது சக மனிதர்கள் மீது தொண்டையில் காலை வச்சுட்டு போயிட்டு வாங்கினாங்க. அப்படிப்பட்ட மக்களை கூட்டு வந்துட்டு, ஒடுக்கப்பட்ட மக்களை, ஏழை எளிய மக்களை கூட்டு வந்துட்டு, நீங்கள் ஏதோ கேட்டால் யானைக்கு சோளப்புரின்ற மாதிரி கேட்டால் இந்த தெளிச்சுட்டு ஒட்டுமொத்த மக்களும் பார்த்தீங்கன்னா நான் நிவாரணம் கொடுத்துறேன்னு ஒரு சீனா ஓட்டுற பார்த்தீங்கன்னா இது பச்சையான அரசியல், கேவலமான அரசியல். இப்படி ஒரு அரசியலை இது வரைக்கும் இந்தியாவில் எந்த அரசியல்வாதியும் பண்ணதே கிடையாது. ரேஷன் அரிசியை வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு சொன்னவர் யார்? விஜயகாந்த். ஆமாம், சரிங்களா? ஒரு நிவாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீ கொடுக்குறது கேட்டால் உலக்க மாதிரி நல்லா தானே இருக்க, உனக்கு என்ன குறையாயிடுச்சு? நான் கேட்குறேன், யார்? விஜயே நான் கேட்குறேன். நல்லா தான்டா இருக்கிற, உலக்க மாதிரி தான் இருக்கிறேன். என்ன ஆயிடுவேன்? அந்த வெள்ளத்தில் உன்னால் நடந்து போயிட்டு மக்களை போய் சந்திக்க முடியாத உன்னால்? அப்படின்னா நீ பெரிய ஸ்டார், அப்படின்னா உன்னை பண்ணிடுவாங்க. சிக்கல் வேறு ஏதோ சிக்கல் இருக்குது. பத்திரிகையாளர் சந்திச்சிட்டாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம ஏதாவது உளறிடக்கூடாது, அப்படி ஒரு எண்ணம் இருக்கலாம். இல்லை சேத்துல கால் வைக்க தயக்கமாக சேத்துல தாக்கலாம். இல்லை நம்மளை தள்ளுமுள்ளு பண்ணி தள்ளிடுவாங்களோ. ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் எங்கேயோ ஓடி இருக்கார் இதே மாதிரி. அதுதான் சார், எதுக்குன்னு கேட்குறேன் நான். இவ்வளோ பதற்றம், இவ்வளோ ஒரு என்ன சொல்ல நடுக்கம் எதுக்கு? மக்களை சந்திக்கிறதுக்கே முடியாத திராணி இல்லாத நீ முதலமைச்சராக இன்னும் கிழிச்சிருவேன்னு கேட்குறேன் நான் கேட்குறேன் சார். அப்போ ஆளுங்கட்சி சார் விஜய் வைக்கிறதுக்கு தகுதி. விஜய் வைக்க முடியாது, நீங்கள் வைக்கலாம், நான் வைக்கலாம். நாமும் எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம் மழையில். நம்ம சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு எத்தனை பள்ளங்களை கடந்து. இதே வண்டி அரும்பாகத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா வண்டி நீந்தின்னு போச்சு. வண்டி 2-3 இடத்துல ஆஃப் ஆகிட்டு தான் நிறைய இருக்குது சார். நீ ஏசி ரூம்லேயே உள்ளே உட்காந்துருந்துட்டு எது சகஜமாக அப்படின்னா எனக்கு சகஜம்னா என்ன எனக்கு புரியல. சகஜம்னா என்ன? அவங்கள பாதிக்கப்பட்டவங்க உட்கார வச்சு ரவுண்டை வச்சுட்டு உங்கள் கதை கேட்பியா நீ? இன்னொன்று என்கிட்ட நண்பரே ஒருத்தர் கேட்டார், சகஜம்னா என்ன சார் பேசியிருப்பான்? என்ன பேசியிருப்பேன்? பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட நீ சகஜமாக என்ன பேச முடியும்? நார்மலாக இருக்கிட்ட பேசலாம் சார். பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட சகஜமாக பேசுகிறேன். என்னமாச்சு, வீடு இருக்கா, வீடு இல்லையா, இதுதான் சார் பேசுறது. குறைகளை கேட்கறது, கிரீவன்ஸை கேட்குறேன்னு சொல்லுங்கள். உங்களுடைய குறைகளை கேட்கறதுக்காக நான் வர சொன்னேன். சகஜமாக பேச முடியாது. என்னடா பேச்சு இது? உங்கள் குறைகளை கேட்கறதுக்கு நான் நேரில் போவீங்களா, அவங்கள வர வச்சு குறைகள் கேட்பீங்களா? இங்கே ஒரு விந்தையான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சீமான் விஜய்க்காவது உதவி செய்கிற அந்த மனப்பான்மை இருக்குன்ற மாதிரி அப்படியே தடவி கொடுத்துருக்காரு. எப்படி சார் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. இவனுங்கெல்லாம் வன்மத்தோடு வச்சுட்டு இருக்கிறவனுங்க. அவன் அரசியலுக்கு வர்றதையே விரும்பாதவனுங்க. யார்? பாண்டேவுக்கும் அப்படி தான், சீமானுக்கும் அப்படி தான். புரியுதுங்களா? இதில் நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். பாண்டேவும் அப்படி தான், சகத்தோழனுக்கும் அப்படி தான். இப்படி எடுத்துக்கலாம். சீமானுக்கு அப்படி தான், சகத்தோழனுக்கும் அப்படி தான். ஏன்னா சங்கிக்கு புது விளக்கம் என்ன? சகத்தோழன். இவங்க 2 பேருமே விஜய் இந்த மாதிரி ஒரு தவறு செய்யும்போது நீங்களோ அல்லது நானோ ஒரு உரிமையோட தவறுன்னு சொல்லுவோம், தப்புனா தப்புன்னு சொல்லுவோம். காரணம் கேட்டிங்கன்னா விஜய் பின்னுக்கு தள்ளணுன்றதோ அல்லது பார்த்திங்கன்னா மக்களை புறக்கணிக்கிறதோ ஊக்குவிக்கிறதோ நம்முடைய நோக்கம் கிடையாது. மக்களை புறக்கணிக்கிறது தான் அந்த விஜய் பண்ணுறது. இது அதை நம்ம சுட்டி காட்டுவோம். ஆனால் இவனுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஹா சூப்பர், நீ இப்படியே பண்ணு. நான் இப்போ ஒன்று கேட்குறேன் சார். விஜய் இதே இந்த 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 காணொலி பார்க்குற அத்தனை பேருக்கும், விஜயோட ரசிகர்கள் தொண்டர்கள் அத்தனை பேரும் நான் கேட்குறேன், இந்த செயல், இந்த நடவடிக்கையை, இந்த ஒரு 300 பேருக்கு கொடுத்த இந்த நடவடிக்கையை ஸ்பாட்டில் போய் கொடுத்துருந்தாருன்னு வச்சுங்க, ஒரு பாதுகாப்பு அரணோட போய் கொடுத்துருந்தாங்க, எவ்வளோ ஆர்ப்பரிச்சிருக்கும் தெரியுமா? தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பரிச்சிருக்கோம். அப்போ அது தடுக்கப்பட்டது, ஏதோ ஒரு வகையில் தடுக்கப்பட்டது. இப்படி கூட சொல்லலாம் சில பேர். சார் ஒரு தகவல், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து சார், நீங்கள் போனீங்கன்னா உங்கள் மேலே செருப்பு விஷயத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க சார், எனக்கு தகவல் வந்தது கூட இந்த புசியான சொல்லலாம். அதையும் அவன் நம்புவான். வேற வழி நம்பி தான் ஆகணும். இப்போ விஜயகாந்தோட டெத்துக்கு போனீங்க, நான் அப்பவே சொன்னேன். ஆனால் பார்த்தீங்கன்னா செருப்பு வீசுனாங்க, பார்த்தீங்களா? அதே மாதிரி சம்பவம் படுறது ரெடியாக இருக்கிறாங்க, உங்களை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னு பார்க்குறாங்க, நீங்கள் போயிடாதீங்க. இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். என்னன்னு கேட்டால் பாண்டே மாதிரி கேட்டினா விஜய் மிக சிறப்பு. அவர் போயிருந்தாருன்னா அசௌகரியாக இருக்கும். இவங்கெல்லாம் எப்படி தான் ஒரு மூத்த பத்திரிகையாளர் இருந்தாலும் எனக்கு முன்னும் தெரியல. நாங்கள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து பார்த்துனோம். எம்ஜிஆர் நடந்து போயிருக்காரா இதே மழையில்? அவனுக்கு தெரியுமா? அவன் அப்போ பீகாரில் இருந்திருப்பான் இந்த பாண்டே. எம்ஜிஆர் சார் ஒரு விஷயம் சொல்லட்டுமா சார்? மோர் மார்க்கெட்டு எரிஞ்சது, அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது, அந்த சரித்திரத்துக்கு நம்ம போக வேண்டாம். ஆனால் எரிஞ்சிடுச்சு. மறுநாள் எம்ஜிஆர் பார்வையிடுறாரு மோர் மார்க்கெட். நல்லா புரிஞ்சுங்க, மோர் மார்க்கெட்டு மொத்தமாக எரிஞ்சிடுச்சு, சாம்பலாயிடுச்சு. அப்போ அப்போவே நான் எனக்கு நம்ம மிஞ்சி போனால் ஒரு 10 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
அப்போ வந்து இவனும் பிறந்தே இருக்க மாட்டான் பாண்டியலாம். அப்போ எம்ஜிஆர் வந்து உள்ளே வராரு. உள்ளே வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட குறைகளை கேட்குறாரு. ஃபுல்லாக வேட்டி சட்டையெல்லாம் போய் ரிட்டர்ன் போகும்போது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டைலாம் வெட்டினா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கறி. ஏன்னா எரிஞ்சு மூணு மார்க்கெட் எரிஞ்சு ஃபுல்லாக ஒரு வந்து சுற்றி பார்வையிடுறாரு. பார்வையிட்டு அந்த மக்களுக்கு வந்து அந்த இதை செய்கிறாரு. அப்போது இந்திரா காந்தி ஆட்சி, முதலமைச்சர் எம்ஜிஆர் ஃபுல்லாக வந்து அவர் சட்டை தெரியல, எம்ஜிஆருடைய வெள்ளை சட்டை வந்து கேட்டால் வந்து ஒரு ஷர்ட்டின் கிளாத் மாதிரி இருக்கும். கதர்லாம் போட மாட்டார். இந்த இதெல்லாம் ஷர்ட்டின் கிளாத் மாதிரி இருக்கும், நைஸாக இருக்கும். ஃபுல்லாக சட்டை ஃபுல்லாக வந்து கறி சார். தயங்காமல் எளிய மக்களையும் கட்டி அணை. அதே மாதிரி வெள்ளம் வந்தபோது வந்து பார்த்திங்கன்னா வந்து நடந்து வெள்ளத்தில் நடந்து போன காட்சியெலாம் இருக்குது. கலைஞரும் போயிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து இவனுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால் இவர்னா எம்ஜிஆரா நான் கேட்குறேன், நான் தெரியாமல் தான் கேட்குறேன். தேவையற்ற ஒரு நடுக்கத்தை ஒரு இதை உருவாக்குறீங்க அவனுக்கு. அவனை ஃப்ரீயாக அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களோட செயல்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தாளம் போட்டு டான்ஸ் ஆடணும் இருக்கணும் தவிர சுய புத்தியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து கேட்டால் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறோனும் சரி, இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கணும். இது அசிங்கப்படுற, அவமானப்படுற. யார் அசிங்கம் அவமானலாம் இருக்குது? அவனுக்கு என்ன இருக்குது? அவ்வளோ இருக்குது புசியானதுக்கு. நாளைக்கே நீ கிளம்பி போன்னு சொல்லிட்டேன்னா போதும், அவன் வந்து மூக்கை செஞ்சுன்னு அழுவான் கண்ணை கசக்குன்னு. 20 வருஷம் உங்க கூட நான் இருந்துட்டேன், ஏன்னா இப்படி போக சொன்னால் நான் வந்து எங்கன்னா ரயில்வே தண்டவாளத்துக்கு தான் நான் போகணும், இல்லைனா ஏன்னா கணத்துக்கிட்டு தான் நான் போகணும், அப்படி பேசுகிறாள். உண்மை இது. நான் எதுவும் சும்மா சொல்லிக்கிறேன். புசியானா அப்படி ஆள். நீங்கள் வேணாம், உங்களால் எங்களுக்கு ரொம்ப சிக்கல் இருக்குது, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டா உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ணை கசிக்குன்னு 20 வருஷம் உங்களை நம்பி இருந்துட்டேன், நான் தண்டவாளத்துக்கு போகிறேன், இல்லை கிணத்துக்கு போகிறேன், இல்லை ஏரி குளம் குட்டைக்கு போகிறேன்னு சொல்லக்கூடிய ஆள். அதனால் வச்சு மல்லு கொடுத்துருக்குறாங்க. இங்கே நான் சொல்கிறேன் சார், விஜய் மீது அக்கறையிலான்னு சொல்கிறோன்றதோ அது எப்படி வேணால் எடுத்துக்கிட்டோம். ஆனால் நம்ம நேர்மையாக பேசணும், நியாயமாக பேசணும். இந்த நடவடிக்கை விமர்சிக்கப்படும். இது சரியான நடவடிக்கை இல்லை. இது நீங்கள் மக்கள்கிட்டேருந்து விலகி இருக்கிறீங்கன்றது பட்டவர்த்தனமாக தெரியுது. இதுக்கு மேலே நீங்கள் ஒரு விளக்கம் சொன்னால் அந்த விளக்கத்தை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இது பாண்டே மாதிரி ஆட்கள், சீமான் மாதிரி ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை முடக்கி வைக்கிறதுக்காக சொல்லக்கூடியதானே தவிர உண்மையான பாராட்டுகள் அல்ல. பட்டவர்த்தனமாக திட்டவட்டமாக சொல்கிறேன். விஜயோட தவறான அரசியல். விஜய் யாரும் ஒன்றும் செஞ்சிட மாட்டாங்க. யாரும் வந்து ஒன்றும் வந்து என்ன சொல்லணும்னா கல்யாணம் ஆகாத கன்னி பெண் ஒன்றும் கிடையாது. யாரும் உங்களை ஒன்றும் தொடக்கூட மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு உரிய பாதுகாப்போடு நீங்கள் வாங்க. ஒரு மக்களை வந்து ஒரு நாட்டையே ஆட்சி வந்து அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஆட்சியாளர்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் செய்யக்கூடிய காரியம் கிடையாது. இது அசிங்கமான ஒரு விஷயம். இது மக்கள், அந்த மக்களே கூட யோசிப்பாங்க ஒரு நாள் கழிச்சு, இதை நம்ம வீட்டாண்டே கொண்டு வந்து கொடுத்துருக்கலாமே. வேணா அங்கே போய் என்ன சொல்லியிருப்பாங்க? விஜய் கொடுத்த நிவாரணப் பொருட்களை விட விஜய் நாங்கள் நேரில் பார்த்தோம். அப்போ ஒரு காட்சி பொருளாக இருக்கிறீங்க, நீங்கள் இன்னும் நடிகராகவே இருக்கிறீங்க, இன்னும் தலைவராக மாறணுன்றது தானே பொருள். அவ்வளோதான். இந்த மனப்பான்மையாக விஜய் மாற்றிக்கணும். மிக்க நன்றி சார். நன்றி சார்.